பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். தேமுதிக சின்னமான முரசு கொட்டிய அதிமுக முன்னாள் அமைச்சர், சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இதமாக கூழ் விற்று கவனம் ஈர்த்த வேட்பாளர் என்பன உட்பட தேர்தல் களத்தில் நிகழ்ந்த பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்த பின்பு பரப்புரையை தொடர்ந்தார். அப்போது அவருடன் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முரசில் கொட்டு அடித்து அசத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஜயபிரபாகரனிடம் அதிமுகவினர் எந்த அளவு ஆதரவு கொடுக்கிறார்கள் என கேள்வி எழுப்ப, குறுக்கே புகுந்த ராஜேந்திர பாலாஜி, அதுதான் விஜயபிரபாகரனுக்கு இடதுபுறம் தானும் வலதுபுறம் ராஜன் செல்லப்பாவும் இருக்கிறோமே என்று பதில் கொடுத்தார். வலது இடதுபாவே அதுதான் ரெண்டு தூண் மாதிரி அண்ணன் லெஃப்ட்லயும் ரைட்லயும் இருக்காங்க. லெஃப்ட்ல இருக்காங்க. சுபாஷன் இருக்கு. இதுல இருந்தே நீங்க பாத்துக்கலாம் கூட்டணி எப்படி பின்னாடி அவர் பாதுகாப்பா இருக்கும், பலமா இருக்கும், பக்கபலமா இருக்கும், உறுதுணையா இருக்கும், எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அரக்கோணம் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது கூழ் வியாபாரியிடம் ஓட்டு கேட்ட பாலு அவருக்கு உதவியாக சுட்டெரிக்கும் வெயிலில் கூழ் விற்பனையிலும் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பேருந்து நிலைய பகுதியில் வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் அங்கிருந்த கடையில் துணி தைத்து கவனம் ஈர்த்தார். மேலும் அந்த பகுதியில் உள்ள பெண்களிடம் இந்தி மொழியில் பேசியும் வாக்கு கேட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பரப்புரை மேற்கொண்ட பாமக வேட்பாளர் திலகபாமா குதிரை வண்டியில் பயணித்தார். வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் பஞ்சாமிர்தம் விற்றும் பக்தர்களிடம் ஓட்டு கேட்டார். பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.